வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் தாங்க செஞ்சுருக்கேன். தக்காளி சாதம் குக்கரில் செஞ்சுருக்கேன். குக்கரில் எப்படி எவ்வளோ தண்ணி வைக்கணும், எப்படி குழையாமல் அடிப்பிடிக்காமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம். அது வந்து தண்ணி வந்து நம்ம கரெக்டாக அளவு வச்சோம்னாலே குக்கரு சோறும் குழையாது, அடிப்பிடிக்கவும் செய்யாது. அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை நல்லா நம்ம பொன்னிறமாகிற அளவுக்கு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதோடு சேர்த்து பச்சை மிளகாயும் கொஞ்சம் பூண்டும் நான் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதங்கிடணும். தக்காளி வதங்குறதுக்கு எப்பவும் போல் நம்ம சேனலில் சொல்கிறது தான், கல்லுப்பு போட்டு வதக்கினீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். கல்லுப்பு போட்டு நல்லா தக்காளியை நல்லா வதக்கிடணும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஒரு அரை முடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். அதேமாதிரி கரம் மசாலாத்தூளும் இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலே நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த எண்ணெயிலே ஒரு வதக்கினோம்னா அது கலர் கொடுக்கும். தக்காளி சாதத்துக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா கலருக்காக அதை சேர்த்துக்கலாம். கலர் பொடியெல்லாம் தயவு செஞ்சு யாருமே சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி எப்படின்னா நம்ம ஒரு பங்கு அரிசி எடுத்தோம்னா 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுதான் அளவு. நம்ம பிரியாணி ரைஸில் செஞ்சோம்னாலும் ஓகே, இல்லை நம்ம வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியிலையுமே நம்ம செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு இப்படி தான் தண்ணி வந்து 2 பங்கு வச்சா கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா இப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா எல்லாம் கரெக்டான அளவு வச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து அரிசியை சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் நான் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக சாதம் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.